மும்பை தமிழ் நெஞ்சங்களே, உலகெங்கும் வாழும் பெரியார் பன்னாட்டு அமைப்பின் பற்றாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 2025வது ஆண்டு மிகவும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமைந்துவிட்டது. பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி, ஆஸ்திரேலியாவிலே மாநாடு நடத்தி மிகவும் சிறப்பாக பணியாற்ற அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே பெரியார் பன்னாட்டு அமைப்பின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த ஆண்டின் இறுதி நிகழ்ச்சியாக மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளோம். அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பிலே செல்லும், அதை நண்பர்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த ஒளிப்பதிவை அனுப்பி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய சிறப்பு பேச்சாளரை பற்றி நான் பேச ஆரம்பித்தால் அதுவே ஒரு 30 மணித்துளிகள் ஆகிவிடும். அதை நான் சுருக்கமாக எப்படி 3 மணித்துளிகளில் பேசப் போகிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், கவிஞர் கண்ணதாசன் இவர்கள் 3 பேரும் சேர்ந்து எழுதியிருந்தால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அதுதான் ஐயா அறிவழகனின் கட்டுரைகள். அறிஞர் அண்ணாவின் கற்பனை வளமும் எழுத்து திறமையும் இருக்கும். முத்தமிழ் அறிஞரின் சிறப்பு வர்ணனைகள் இருக்கும். கவிஞர் கண்ணதாசனின் கவிதையும் இருக்கும். இதை நான் மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றேன். அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக அல்ல. அவர் உலகம் அறிந்த முகநூல் எழுத்தாளர், பேச்சாளர். ஆனால் ஒரு தமிழன் இவ்வளவு சிறப்பாக வலைத்தளத்திலே தன்னை பதிவு செய்து முன்னேறியிருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எவ்வளவு பேருக்கு எப்படியெல்லாம் உதவி உள்ளார் என்பதையெல்லாம் படித்தால் அப்படியே உருகி போய்விடுவோம். அந்த அளவிற்கு தெரியாதவர்கள், அறியாதவர்கள், இளம் பிஞ்சுகள் இவர்களுக்கெல்லாம் எப்படி உதவி இருக்கிறார் என்பதையெல்லாம் படித்து பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவர் சிறந்த படிப்பாளி, அதைவிட சிறந்த படைப்பாளி. எந்த மாதிரி எழுத்தெல்லாம் எழுதியிருக்கிறார் என்று பார்த்தால், இசையிலே மேற்கத்திய இசையும் நமது இசையும் சேர்த்து எனக்கு புரியாத பல செய்திகளை எழுதுவார். அதை நான் படிப்பேன், ஆனால் எனக்கு புரிந்து கொள்ளும் தகுதியே இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு இசை ஞானம் கிடையாது. அதே மாதிரி பயணக்கட்டுரைகள், அதெல்லாம் பார்த்தா அப்படியே அவ்வளோ அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் எப்படி மக்களை பாதிக்கின்றன என்பதையெல்லாம் மிகவும் அருமையாக எடுத்துரைத்துள்ளார். இவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு செய்தியை சொல்லி நான் அவரை அழைக்கிறேன். இவருடைய எழுத்துக்கள் பல மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. அதில் ஒன்றுதான் வடகிழக்கே உதித்த சூரியன். டார்ஜிலிங் பக்கத்திலே டைகர் ஃபால்ஸா டைகர் மவுண்டனா என்ன ஒன்று, டைகர் ஹில்ஸ், அங்கே அதை பற்றி எழுதியிருக்கார். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் எவ்வளவு சிறப்பாக அங்கே பணியாற்றுகின்றார். வந்த விருந்தினர்களை குறைந்த விலையிலே எப்படி காண்பித்து அந்த சூரிய உதயத்தை எப்படி சிறப்பாக எழுத முடியும் என்று நாம் கற்பனை கூட பார்க்க முடியாத அளவிற்கு எழுதியிருப்பார். அதை படித்தது எனக்கு, நாங்கள் ஹவாய் சென்றிருந்த பொழுது விடிய காலம் 2 மணிக்கு எழுந்திரிச்சு, எங்கள் பேர பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்கெல்லாம் ஆசையோடு எழுந்திரிச்சு இருக்க போர்வை அது இதெல்லாம் சுற்றி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து 2 மணி நேரம் போய் அந்த இடம் அப்படியே நீங்கள் நிலாவுக்கே போக வேண்டாம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த நிலவில் இருக்க மாதிரி தான் பாறைகள். அந்த பாறைகள்லேருந்து உட்காந்துருந்தா அந்த சூரிய ஒளி வருவதை பார்த்து அது ஒரு 30 வினாடிகள் 1 மணி துளி தான். அந்த எவ்வளோ பெரிய மாயை, அப்படியே உணர்ச்சி எப்படி கொப்பளிக்கிறது நம்ம உடம்புல அப்படிங்கிறத அவ்வளோ சிறப்பாக பார்த்தோம். தம்பி அதை அவ்வளோ சிறப்பாக வர்ணனை செய்து எழுதியிருக்கின்றார். இவருடைய பல்துறை வல்லுநராக இருந்தும் மிகவும் எளிமையானவர், அடக்கமானவர், அனைவருடனும் அன்பாக பேசக்கூடியவர். திராவிட பாரம்பரியத்தில் வந்த அந்த உணர்ச்சி அவருடைய வார்த்தைகளிலும் எழுத்துக்களிலும் அவருடைய பண்பாட்டிலும் சிறப்பாக இருப்பதை நான் வியந்து பாராட்டி பலமுறை அவருடன் பேசியிருக்கின்றேன். அவரை இன்று நமது சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் நான் மிக மிக பெருமை அடைகின்றேன். அவரை
முக்கியமான தலைப்பாக இன்றைய காலகட்டத்திலே பாபா அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் என்ற தலைப்பிலே பேச அழைத்திருக்கின்றேன். அனைவரும் அன்புடன் கேட்டு மகிழுமாறும் தயவுசெய்து இந்த ஒளிப்பதிவை நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொண்டு அவரை பேச உங்கள் சார்பிலும் பெரியார் பன்னாட்டு சார்பிலும் அன்புடன் அழைக்கின்றேன். அறிவழகன் அவர்களே, கைவல்யம் அறிவழகன் அவர்களே, வருக வருக. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ஐயா சொன்னதுல எனக்கு நான் அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு எனக்கு. நீங்க எல்லாருமே வந்து பெரியவர்கள், என்னை விட சிறந்த வாசிப்பாளர்கள், அறிவு நோக்கில் சிந்திக்கக்கூடிய முன்னோடிகள். அதனால உங்களுக்கு முன்னால நான் வந்து பேசுற இந்த வாய்ப்பை வந்து இந்த பெரியார் இன்டர்நேஷனல் கொடுத்ததுக்கு முதல்ல என்னுடைய இதயபூர்வமான நன்றி. என்னை பற்றி ஒரு சின்னதா நான் ஒரு அறிமுகம் பண்ணிக்கிறேங்க ஐயா. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கல்ல, நிறைய பேருக்கே வந்து தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா நம்ம பொது தளங்கள்ல பெரிய அளவுல நம்ம இயங்கலை. சமூக இணையதளங்கள்ல இருப்பவர்களுக்கு தெரியலாம். மற்றபடி இந்த மாதிரி இயக்க செயல்பாடுகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. என் பேரு வந்து அறிவழகன் கைவல்யம். கைவல்யம் அப்படிங்கிறது நம்முடைய அந்த திராவிட சிந்தனையாளர் கைவல்ய சுவாமிகள் மலேசியாவிலே இருந்து எழுதிய அந்த கைவல்ய சுவாமிகளினுடைய நினைவா வந்து தாத்தா வந்து இந்த பேரை வந்து அப்பாவுக்கு சூட்டுறாங்க. அவங்க மலேசியாவில் இருந்த காலத்துல கைவல்ய சுவாமிகளோட நெருங்கி பழகியவர் அப்படிங்கிற முறையில அவங்க இந்த பெயரை வந்து ஒரு நினைவா அப்பாவுக்கு வந்து சூட்டுறாங்க. அப்பாவினுடைய பெயர் கைவல்யம். இந்த நினைவு நம்மளை விட்டு போக வேண்டாம், இது நம்மளை தொடர்ந்து வரட்டும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இரட்டை பெயர் பண்பாட்டை வந்து என்னோட இணைச்சிக்கிட்டேன். அறிவழகன் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெயர். கூடவே அந்த கைவல்ய சுவாமிகளினுடைய நினைவுகள், தாத்தாவினுடைய நினைவுகள், அப்பாவுக்கு இருந்த அந்த நினைவுகள் எல்லாமே சேர்ந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்து சேர்த்துக்கிட்டோம். என்னுடைய சொந்த ஊர் வந்து சிராவையல் மருதங்குடி, நம்ம காரைக்குடிக்கு பக்கத்துல பிள்ளையார்பட்டிக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஊர் தான் சொந்த ஊர். பூர்வீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனோம்னா அந்த மகிபாலன்பட்டி, கணியன் பூங்குன்றனானுடைய ஊர். அங்கிருந்து தான் வந்து இடப்பெயர்ச்சியா இருக்காங்க ஒரு தலைமுறை, ஒரு 4 தலைமுறைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து அங்கிருந்து இந்த பகுதிக்கு வந்து தன்னுடைய பணிகளை வந்து விவசாய பணிகளை இந்த இடத்துல செஞ்சிருக்காரு. இதுதான் வந்து என்னுடைய பிறப்பு. அப்பா தந்தையார் வந்து ஒரு அரசு பணியில இருந்தவர், ரிட்டையர்டு பிடிஓ அந்த ரேஞ்சில் பணி ஓய்வு பெற்று இப்போ வந்து காரைக்குடியில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா கலாவதி. எனக்கு நான் திருமணம் பண்ணது தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை. அவங்க வந்து சுமதி அவங்களோட பேரு. எனக்கு ஒரே ஒரு குழந்தைங்கயா, பெண் குழந்தை. அவளுக்கு 15 வயது ஆகிறது, 11ஆம் வகுப்பு படிக்கிறார். என்னுடைய கல்வி அப்படிங்கிறது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் புவி அமைப்பியல் படித்தேன். புவி அமைப்பியல் படிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து மும்பை பல்கலைக்கழகத்தில் வணிகவியல்ல முதுகலை பட்டம். இது வந்து என்னுடைய கல்வி. அந்த இதுக்கெல்லாம் பிறகு அடிப்படையிலேயே நம்ம வந்து திராவிட பாரம்பரியம் கொண்ட குடும்பம் அப்படிங்கிறது நம்முடைய தனிச்சிறப்பு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஐயா வந்து இந்த தலைப்பை வந்து நாங்கள் நீண்ட காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதை பற்றி நாங்கள் விவாதிச்சுட்டு இதை பற்றி இது ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஐயாவே தேர்வு செஞ்சு இந்த தலைப்பை வந்து நம்ம கொடுத்தாங்க. இன்றைய சூழல்ல பெரியாரும் அம்பேத்கரும் நமக்கு எப்படியெல்லாம் தேவைப்படுகிறார்கள், அல்லது அவர்களை வந்து நம்முடைய இளைஞர்கள், இன்றைய தலைமுறை வந்து எப்படி எடுத்துக்கொள்ளுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன இந்த நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு உரையாடலா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல வந்து நான் முதல்ல இந்த மனித இனக்குழு வரலாறும் ஆரியமும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொடரை வந்து உண்மையில எழுதினேன். அது ஏறத்தாழ ஒரு 20 மாதம் இருமுறை அப்படிங்கிறாங்க, 20 பகுதி, 20 முறை வந்தது. அது 10 மாதங்கள்ல தொடர்ந்து உண்மை இதழில் வந்தது. அதை வந்து
நூலா வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய நம்ம தம்பி பிரின்ஸ் துணை பொதுச் செயலாளர், திராவிடர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் தம்பி பிரின்ஸ் வந்து திராவிடன் குரல் அப்படிங்கிற பதிப்பகத்தின் வழியா வந்து பதிப்பிச்சார். மனித இனக்குழு வரலாறும் ஆரியமும் அப்படிங்கிற தலைப்புல தொடர்கட்டைகள். அதை வந்து ஒரு நூலாகவே பதிப்பிச்சு அங்க கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு அந்த நூல் வெளியாகி. தொடர்ந்து அந்த மாதிரி அதற்கு அடுத்து வந்து படைப்பிலக்கியத்தின் உள்ள போகும்போதும் இந்த நம்முடைய இந்த சிந்தனைகள், திராவிட சிந்தனைகள் அல்லது திராவிட பாரம்பரியத்தினுடைய திராவிட பண்பாட்டினுடைய சிந்தனைகளுடைய தொடர்பு விட்டு போகாம எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையை வந்து எழுதணும் அப்படிங்கிறதா என்னுடைய படைப்பிலக்கியத்தினுடைய சாயல். அந்த சாயல்ல தான் வந்து நான் வச்சுக்கிட்டேன். அப்போ அதுக்கு பிறகு வந்து கூலிக்கார பயலுக அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு, அது வந்து 2021 வெளியானது. இந்த தொகுப்பு புது எழுத்து மனோன்மணி ஐயாவுடைய பதிப்பகத்திலிருந்து வெளியானது இல்லையா. இந்த பதிப்பு வந்து இப்போ 3 உலக மொழிகள்ல மொழிபெயர்ப்பதற்காக தமிழக அரசினுடைய சார்பாக அதுக்கான உதவித்தொகை கொடுக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்டது. இந்த நூல் வந்து 24 தேர்வு செய்யப்பட்டது. இந்த கூலிக்கார பயலுக அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு வந்து 24 பன்னாட்டு புத்தக கண்காட்சியிலேயே தேர்வு செய்யப்பட்டு பட்டியலில் வைக்கப்பட்டது. பட்டியலில் வைக்கப்பட்ட பிறகு அதற்கு 3 உலக மொழிகள், கிரேக்கத்துல, ஸ்லோவானியாவில், ஜப்பானிய மொழியில 3 மொழிகள்ல மொழிபெயர்ப்பதற்கான பதிப்பு ஒப்பந்தங்கள் அப்பவே இந்த 24 போடப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த வடகிழக்கில் வசிக்கும் சூரியன் இந்த புத்தகத்தினுடைய பதிப்பு வந்து இன்னும் ஒரு 2 உலக மொழிகள்ல இதோட சேர்த்து அந்த மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பதற்காக தமிழக அரசின் சார்பாக அதற்கான நிதி உதவியும் ஒதுக்கீடு செய்யப்படுவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குங்க. இது வந்து என்னுடைய நூல் அறிமுகம். அது தவிர நான் வந்து முதலா முற்றத்து மரங்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருந்தேன். இந்த வடகிழக்கில் வசிக்கும் சூரியன் அப்படிங்கிறதும் இப்போ வந்து அந்த பட்டியலுக்குள்ள போகுது. தமிழக அரசினுடைய அந்த மொழிபெயர்ப்பு உதவி பெறுவதற்கான தகுதியுடைய புத்தகங்கள் அந்த வரிசைக்குள்ள அதுவும் போகுது. அது ஒரு ஐயா சொன்ன மாதிரி அது வந்து இப்ப அதுல இருந்தே நம்ம அந்த பெரியார், அம்பேத்கர் அப்படிங்கிற 2 பெயர்களையும் அதை வந்து நான் தனி மனிதர்கள் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த 2மே வந்து கோட்பாடுகள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 2மே வந்து ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டு அரண் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டிஃபென்சிவ். நம்ம வந்து பாதுகாப்பு ஆட்டம் தான் ஆடிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். இந்த பாதுகாப்பு ஆட்டத்தின் வழியா நம்ம அடைந்திருக்கக்கூடிய இந்த தொலைவு அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் நாம பெற்றிருக்கக்கூடிய உரிமைகள், அரசியல் அதிகாரம் அல்லது சமூக அமைப்பினுடைய மாற்றங்கள், சமூக நீதி, இது எல்லாமே வந்து இந்த இந்த டிஃபென்சிவ் ஆட்டத்தின் வழியா தான் நம்ம அடைஞ்சிருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்முடைய அந்த ப்ரொடக்டிவிட்டி, இந்த உண்மையான அந்த நம்முடைய சிந்தனை தொகுப்புகளின் வழியாக நாம பெறக்கூடிய முழுமையான உரிமைகள் அல்லது அதிகார அமைப்பு, சமூக மாற்றம், இது எதுக்குள்ளேயுமே வந்து நம்ம இன்னும் போகல அப்படின்னு தான் நான் உறுதியா நம்புறேன். ஏன்னா அந்த பல்வேறு மாநிலங்களுக்கு போய் வரும்போது ஒரு ஒப்பீட்டு நோக்குல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்றைய சூழல் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல்ல தான் இருக்கோம் இன்றைக்கு காந்தியவே வந்து விழுங்கி சாப்பிட்டு இந்துத்துவம் வந்து காந்தியை விழுங்கிருச்சு. அவருடைய பெயரையே வந்து ஒரு மறைபொருளாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு துணிச்சலான இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதற்கான காரணம் வந்து கடந்த 12-13 ஆண்டுகளாக அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அதிகார அமைப்பு, அதை நோக்கி அவர்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாம் தான் வந்து இருக்கு. இதை வந்து அவங்களால செயல்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டை தான் சொல்லலாம். தமிழ்நாட்டில் இவர்கள் இதை செயல்படுத்த முடியாததற்கு என்ன காரணமாக இருக்கு, நமக்கு என்ன அரணா இருக்கு அப்படின்னா அது மிக முக்கியமாக நமக்கு வந்து இந்த பெரியாரினுடைய சிந்தனை தொகுப்பும் அம்பேத்கரை உள்வாங்கிய அல்லது அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை உள்வாங்கியவர்களுடைய சிந்தனை தொகுப்புகளும் தான் இதை ஒரு மிகப்பெரிய அரணா. இந்த இந்துத்துவம் அல்லது இந்துத்துவங்கிற பெயர்ல இங்கே நடத்தப்படக்கூடிய அரசியல் சதுரங்கம், இதுல வந்து தமிழ் மக்களினுடைய சூழல் எப்படி வந்து சிக்காம நம்ம வந்து இன்னும் அவங்களை புறக்கணிச்சு ஒரு பெரிய
பாதுகாப்பு வளையத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பெரியாரினுடைய சிந்தனைகள், அம்பேத்கரினுடைய சிந்தனைகளை உள்வாங்கிய உங்களை மாதிரியான முன்னோடிகளினுடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அதை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்றைய சூழல்ல. அப்ப இன்றைய சூழல் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கு வந்து பொருணை நதிக்கரையில நம்முடைய முதல்வர் ஒரு உரையாற்றினார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதை பார்த்தேன். அப்போ அவர் வந்து சொல்றாரு, இந்த தமிழகத்தினுடைய அல்லது தமிழர்களுடைய வரலாற்று பெருமைகள், பண்பாட்டு பெருமைகள் இதெல்லாம் வந்து மிக முந்தைய மூத்த ஒரு வரிசையில இருக்கக்கூடியது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாலேயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இங்க ஊன்றி இருக்கக்கூடிய இந்த இந்துத்துவ பிற்போக்குவாதிகளினுடைய பிடியில வந்து இது வந்து வெளிவராம இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் அதுல குறிப்பிடுறாரு. ஆனா அதற்காக நாங்க வந்து விட்டுற போறதில்லை எங்களுடைய முயற்சிகளையோ அல்லது எங்களுடைய போராட்ட களங்களையோ நாங்க விட்டுற போறதில்லை அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த கூட்டமும் சரியான ஒரு நாள்ல நடக்குது நம்ம பேசுறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிறைவும் எனக்கு இருந்ததுங்கய்யா. ஏன்னா நம்ம இந்த பல மாநிலங்களுக்கு பல்வேறு மாநிலங்களுக்கு போய் பார்க்கும்போது கல்கத்தா நான் வந்து என்ன நினைச்சேன், மேற்கு வங்கம் அப்படிங்கிறது இலக்கியத்தின் வழியாக நம்ம அறிஞ்ச வரைக்கும் அது ஒரு முற்போக்கு மிகுந்த மாநிலமாக இருக்கலாம், அல்லது அங்கே தொடர்ந்து நடந்த ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சிகள், பொது உடைமை தத்துவங்களினுடைய ஆட்சி வந்து அந்த மாநிலத்தை ஒரு ஒரு முற்போக்கான சிந்தனை கொண்ட அல்லது முன்னேறிய மாநிலமாக மாற்றி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து வட கிழக்கில் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது கல்கத்தாவின் வழியாகத்தான் போனேன். இப்ப கல்கத்தாவிலையும் நான் வந்து ஒரு 10-15 நாட்கள் கல்கத்தா சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள், மேற்கு வங்கத்தினுடைய சில பகுதிகளை பார்த்து வரும்போது நமக்கு வந்து இன்னமும் அங்கே கைகளால இழுத்து செல்லக்கூடிய ரிக்ஷா வண்டிகளை வச்சுட்டு இந்த நகரத்திலேயே இன்னும் நடந்துட்டு இருக்குது. கைகளால இழுத்து செல்லக்கூடிய அந்த 4 பேர் 5 பேரை வச்சுக்கிட்டு இன்னும் கை ரிக்ஷா இழுத்து செல்லக்கூடிய மனிதர்கள் வந்து அங்க இருக்காங்க. இது வந்து இதை பார்க்கும்போது நம்முடைய மாநிலம் அல்லது நாம ஏற்றுக்கொண்ட அரசியல் சிந்தனைகள், அதன் வழியாக நாம் பெற்ற அரசு அதிகாரங்கள், சமூக அமைப்பு மாற்றங்கள் இதெல்லாம் வந்து எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு உந்துதலாக ஒரு தூண்டுகோலாக நமக்கு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னால வந்து நேரடியாக பார்க்க முடிந்தது. வடகிழக்கு மாநிலங்கள் ஓரளவுக்கு கல்வியிலையும் சிறிய மாநிலங்கள் அப்படிங்கிறதுனால அது பெரிய அளவில் அதனுடைய குறைபாடுகள் இல்லாம கல்வியில ஓரளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்களுடைய பண்பாட்டு வழியிலையும் அவங்களுடைய பண்பாட்டு சிந்தனைகள்லையுமே ஓரளவிற்கு முற்போக்கு அப்படிங்கிறது தெரியுது, நம்மால பார்க்க முடியுது. இப்ப இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, வரலாற்றின் வழியாக இப்போ வந்து ஒரு ஒரு ஆய்வு பணியில ஒண்ணு இருந்ததுங்க. ஒரு நூல், இன்னொரு நூல் ஐயனாரை தேடி அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கும் என்ன முகநூல்ல பார்க்கக்கூடியவர்களுக்கு. அதுல வந்து அதையும் எப்பவுமே அதை வந்து நம்ம மக்களிடத்துல ஒரு பொது இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறதுனால சமூக இணையதளங்கள்ல நான் என்ன எழுதுறேனோ அதை வந்து அப்படியே அங்கேயும் நான் பதிவு செய்வேன். அதெல்லாம் படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால, அனைவரும் படிக்கட்டும் அப்படிங்கிறதுனால அதுல பதிவு செய்வேன். அந்த ஐயனாரை தேடி அப்படிங்கிற ஒரு பெரிய நீண்ட கட்டுரை தொடரை எழுத துவங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தமிழர்களுடைய நாகரிகம் அல்லது வரலாறு இதை சார்ந்த பகுதிகளை எல்லாம் நான் படிச்சுட்டே வரும்போது சுமேரிய நாகரிகம் வந்து முதலாக இப்ப இருக்கிற வரலாற்று தரவுகளின்படி சுமேரிய நாகரிகத்துல தான் முதலாக இரும்பை வந்து உருக்கி இரும்பினுடைய மூலப்பொருளை அது கிடைக்கக்கூடிய அந்த பாறை பொருட்களை உருக்கி இரும்பு ஆக்சைடை வந்து இப்ப அதுல இருந்து ஆக்சைடை தனியா பிரிச்செடுத்து முதலாக உருக்கு ஆலைகள் அங்கேதான் இருந்தது அப்படிங்கிற ஒரு கற்பிதம் இருக்கு. இதை தாண்டி நம்ம வந்து நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது, இந்த வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ஆதிச்சநல்லூர்ல, கொடுமணல்ல, கீழடிக்கு பக்கத்துல இங்க எல்லாமே நமக்கு இரும்பு உருக்காலைகள் இருந்ததற்கான சான்றுகளும், இரும்பை வந்து தனியா இரும்புக்கு மட்டும் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இரும்பை வந்து
நம்மளால ஒரு 1300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் கொண்டு போனாதான் இரும்புல இருந்து ஆக்சைடை தனியா பிரிச்சு எடுத்து இரும்பை பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். மற்ற தனிமங்கள்ல, மற்ற உலோகங்கள்ல அந்த மாதிரி இல்ல. தாமிரத்துல வந்து அது மாதிரி இல்ல. தாமிர காலம். அதனால நம்ம ஆ அத வந்து ஒரு பெரிய பொருட்டா நம்ம கருத வேண்டியதில்ல. பொதுவாகவே அது உலகம் முழுவதுமே, பூமி பந்து முழுவதுமே பல்வேறு நாகரிகங்கள் அந்த தாமிர காலத்துல தாமிரத்த பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இரும்பு அப்படின்னு வரும்போது, இரும்பு காலம் வந்து ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டுக்குள்ள சிக்குது இந்த நேரத்துல. சுமேரியா தான் கிட்டத்தட்ட 2500, 3000 ஆண்டுகளுக்குள்ள இத வந்து வச்சிருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல தாண்டி, நாம வந்து 4500 ஆண்டுகள கடந்து இரும்பு ஆக்சைட உருக்கி, இரும்ப வந்து நம்ம அ ஒரு தனி பயன்பாட்டுக்குரிய உலோகமாக நம்ம பயன்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இப்ப இது வந்து உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய அறிவியல் வரலாற்றையே வந்து மாற்றி அமைக்கும். இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அம் ஒட்டுமொத்த மானுட குலத்தினுடைய வரலாற்றினுடைய தோற்றத்தை வந்து மாற்றியமைக்கக்கூடிய வலிமையான சான்றுகளும் நம்மட்ட இருக்கு. நாம அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறைய இங்க வந்து ஏற்கனவே நம்ம அந்த நாகரிகத்தை இங்கே ஏற்கனவே எட்டியிருக்கோம் அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வியப்பான செய்தியா மட்டும் இல்லாம, அது ஒரு ஒரு நம்ப முடியாத ஒரு செய்தியாகவும் அது இருந்தது. அப்ப இதோட நம்ம பொருத்தி பார்க்கும்போது, இதுக்கான போராட்டங்கள நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இப்ப இந்த கீழடியில இருக்கக்கூடிய விஷயங்களையே வந்து, அங்க இருக்கக்கூடிய அந்த கார்பன் டெஸ்டிங்க நம்ம வந்து பன்னாட்டு அளவுல தான் செஞ்சு அவங்க குடுக்குறோம், ஒன்றிய அரசுக்கு. ஆனாலும் அதற்கான ஒப்புதல்கள வழங்காம, அவங்க வந்து தொடர்ந்து அத புறக்கணிக்கிறாங்க. இப்ப இது இது ஒரு மிகப்பெரிய போராட்டமா இருக்கும். நமக்கு வந்து அறிவியல் பூர்வமா தமிழ் குடி நம்ம வந்து இத ஒரு பெருமைக்காக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. எனக்கு வந்து மானுட சிந்தனைகள்ல எல்லா மானுடர்களும் சமமானவர்கள். சமூக நீதியை பேசக்கூடிய நம்ம வந்து கண்டிப்பா வந்து எல்லா மானுட சமூகங்களையும் மதிக்கக்கூடியவர்களாகவும், அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை வழங்கக்கூடியவர்களாகவும் தான் இருக்கணும். அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதையும் நமக்கு கற்றுக் கொடுத்தவர் யாரு அப்படின்னா, தந்தை பெரியார் தான். அவர் அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து அவர் ராஜாஜியுடைய காட்டி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான நட்பா இருக்கட்டும், அல்லது ஆதீனங்களோட குன்றக்குடி அடிகளாரோட அவர் காட்டிய நெருக்கமாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கருத்தியல் ரீதியாக முரண்பாடு இருக்கக்கூடியவர்களையும், மானுடவியல் ரீதியா பயாலஜிக்கலா நம்ம வந்து அவங்கள எந்த நேரத்திலயும் ஒரு அ புறக்கணிக்கவோ, அல்லது அவங்கள வந்து காயப்படுத்தவோ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையே நமக்கு உருவாக்கியவர் வந்து தந்தை பெரியார் தான். அதுல எனக்கு எப்பொழுதுமே ஒரு மிகப்பெரிய பெருமையும், பெருமிதமுமே உண்டு. ஏன்னா அந்த மாதிரி சிந்தனைகள வந்து அந்த அந்த ஒரு பெருந்தன்மையான, ஒரு பரந்த விரிந்த சிந்தனைய வந்து அவர் தான் நமக்கு குடுக்குறாரு. நம்ம கருத்துக்களோட முரண்படலாம். நம்ம அந்த கருத்துக்களோடு போராடி நம்முடைய இடங்களுக்கு போகலாம். நம்முடைய சமூக அங்கீகாரத்தை நோக்கி, நம்முடைய அரசியல் அங்கீகாரங்களை நோக்கி, நம்முடைய பொருளாதார உயர்வை நோக்கி, நம்முடைய அந்த சமூக நீதி சார்ந்த ஒரு பரந்த விரிந்த வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம போலாம். அதே நேரத்துல நாம வந்து அந்த கருத்தியலோடு நம்மோடு மோதக்கூடிய மனிதர்கள நம்ம வெறுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மைய வந்து தந்தை பெரியார் தான் எனக்குள்ள உள்ளீடு செய்றார். அத வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு பெருமையாகவும், பெருமிதமாகவும் சொல்லிக்க முடியும் எப்பொழுதுமே. அப்ப இந்த மாதிரியான காலகட்டத்திற்கு நமக்கு வந்து கருவியாக இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து இந்த 2 கோட்பாடுகள் தான் இருக்கு. ஒன்று தந்தை பெரியார். இந்திய அளவுல இத பார்க்கும் பொழுது, ஆம் டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னு வைக்கிறோம். இப்ப இந்திய அளவுல அ நாம போகும்போது, டாக்டர் அம்பேத்கர வந்து ஒரு புனிதப்படுத்தி இந்த இந்துத்துவம் இப்ப என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அம்பேத்கரை புனிதப்படுத்தி, அவரை தன்னுடைய ஒரு கருவியாக மாற்றிக் கொள்ளலாம் அப்படிங்கிறதுல அவங்க வந்து தொடர்ச்சியா ஈடுபடுறாங்க. சுப்பிரமணியம் சாமி வந்து பொதுவா வந்து ஒரு ஒரு ஒப்பீட்டு சொல்லுவார். அதாவது அ நேருவ வந்து ஒரு பெரிய அறிவாளி இல்ல. ஆனா, அதே நேரத்துல அம்பேத்கர் வந்து ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர், அறிவாளி அப்படின்னு அவரே சொல்லுவார். இத நான் ஏன் குறிப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா, அவங்களால வந்து இத புறக்கணிக்கவோ, அம்பேத்கருடைய அறிவு கருத்துக்களையோ, அல்லது அவருடைய
சிந்தனைகளையோ புறப்பணிப்பதற்கான எந்த ஒரு அ வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கல இதுவரைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25,000 பக்கங்களுக்கு மேல எழுதியிருக்கார். அவருடைய கல்வியுமே வந்து வரலாறு, பொருளாதாரம், அம் வணிகம் இது போன்ற ரூ. 1ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் உள்ளடக்கி ஒரு ஆய்வு அறிக்கையை வந்து அவரு பல்கலைக்கழகத்துல சமர்ப்பிக்கிறாரு. அப்போ நடந்த அந்த உரையாடல்கள், அப்போ வந்து அவர் அந்த அ அ இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்த அந்த உரையாடல்களை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய வெள்ளையர்களோட அவர் பேசும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர்கள், அவங்க வேற ஒரு கருத்து வச்சிருக்காங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை குறித்து அவங்க வேற ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அது அப்படி இல்ல. இந்த அதுக்காக இந்த ரூ. 1 மையமா வச்சு, அதற்குள்ள இந்திய பொருளாதாரத்தை உள்ளடக்கி எப்படி அவரு கன்வின்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறத அந்த வரலாற்றை நம்ம படிக்கும்போது, அவருடைய அறிவு திறப்பு வந்து எவ்வளவு ஒரு மிக பரந்ததாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்மளால உணர முடியும். ஆனா இப்போ சமீபத்துல அ ஒரு ஒரு உரையாடல், ஒரு ஒரு நண்பரோட நடந்த உரையாடல். அவர் வந்து எனக்கு ஒரு ம் செய்தி அனுப்பிச்சிருந்தார். WhatsAppல ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அதாவது அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு டிசம்பர் 6 அன்று வந்து அவர் ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு. அது கூட நான் வந்து எழுதியிருந்தேன். அவர் அனுப்பின செய்தி வந்து எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு பகடிய நான் வந்து அவருக்கு ஒரு பதிலா அனுப்பிச்சிருந்தேன். என்ன அம்பேத்கர் ஏதாவது சொல்லியிருப்பாரு. அவர் வந்து தலித்துகளுக்காக ஏதாவது சொல்லியிருப்பாரு. அத போய் ஏன் பெருசுபடுத்திட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து பகடியா, ஏன்னா அது 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 எனக்குள்ள ஒரு சின்ன வருத்தமும், கோபமும் இருந்தது. ஆனா அது ஒரு பகடியா அவருக்கு பதில் அனுப்பியிருந்தேன். அவர் வந்து அந்த பகடிய புரிஞ்சுக்காம, நான் வந்து அ அம்பேத்கர ஏதோ அவமானப்படுத்துறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இல்ல. அவர் புரிஞ்சுட்டு எனக்கு இப்ப புரிஞ்சு தள்ளிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் வந்து அவங்க வந்து அது இதுன்னு சொன்னாங்க. அப்ப நான் அவங்களுக்கு திரும்ப பதில் சொன்னேன். பதில் சொல்லி அந்த ஒரு கட்டுரையையும் நான் எழுதியிருந்தேன். ஒரு சின்ன ஒரு அறிவியல் அவருடைய உழைப்பு. அவர் வந்து வெறும் தலித் மக்களுக்காக உழைத்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரப்புரையை மேற்கொண்டு, அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்ல விரும்பினது. அப்ப இவரு செஞ்ச செஞ்ச ப மிகப்பெரிய வேலை எல்லாமே வந்து பார்த்தா, இன்னைக்கு வந்து யாருக்கு பெரிய அளவுல பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா, அது வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. அதை தாண்டி பெண்கள், பெண்கள் உரிமை அல்லது பெண்களுடைய வாழ்க்கை மேம்பாடு, இதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து பெரிய அம்பேத்கருடைய சிந்தனைகள், இந்தியா முழுவதும் அம்பேத்கருடைய சிந்தனைகள் யாருக்காக பெரிய அளவில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தா, அது வந்து பிற்படுத்தப்பட்ட இன்றைக்கு யார் வந்து இந்த இந்துத்துவர்களினுடைய கைக்கூலிகளாக இருந்து கொண்டு, அ இந்துத்துவ கருத்தியலை எப்படியெல்லாம் வந்து நகர்த்தி முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கருவியே வந்து அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இடைநிலை சாதிகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள் தான். பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்க தான் இத எல்லாத்தையுமே வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக்கி அ நடத்தி கொண்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல இடங்கள்ல வந்து நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றம் உதாரணத்த கூட நம்ம பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் வந்து அவருடைய குடும்ப சிக்கல்கள் காரணமாக இறந்து போனார். அத வந்து இன்றைக்கு அத ஒரு பெரிய பேசுபொருளாக்கி, அவர் வந்து திருப்பரங்குன்றத்தில வந்து தீபம் ஏற்ற முடியாதனால தான் இறந்து போனார். அப்படின்னு ஒரு கட்டமைப்பை வந்து இந்த ஊடகங்கள் உருவாக்கியிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். தினமலர் வந்து அத ரொம்ப திட்டமிட்டு செய்யுது. அதே மாரி பல்வேறு ஊடகங்களும் அத வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய பரந்த அ தளத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. அவர் குடும்ப சிக்கல்னால தான் இறந்து போனாரு. அவர் மன உளைச்சல்ல குடும்பத்தோட தொடர்ந்து முரண்களோட இருந்தாரு. அப்படிங்கிறதையெல்லாம் அங்க இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. எல்லாம் நடக்குது. ஆனா, அவர் வந்து இத வந்து அ இந்த இந்துத்துவர்கள் வந்து அத தொடர்ந்து நகர்த்திட்டு போறாங்க. அந்த வழியில நகர்த்தி கொண்டு போறாங்க. இது மாதிரியான ஒரு மிக சிக்கலான ஒரு காலகட்டத்தில தான் நம்ம இருக்கோம். இந்த காலகட்டத்தில நம்முடைய இளைஞர்கள் நல்ல வேளையாக நம்முடைய அடுத்த தலைமுறை வந்து பெரியாரையும், அம்பேத்கரையும் ஒரு மிகச்சிறந்த கருவியாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல.
இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், ஐஐடி சென்னையாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் வந்து இதற்கான தளங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க. இப்ப அவங்க வந்து சொல்லாமல் பார்க்க முடியுது நம்மளால. நேரடியாகவே வந்து ஐஐடிக்கு நான் தொடர்ந்து போகக்கூடியவன். அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள சந்திச்சு பேசக்கூடியவன். அங்கே வந்து இந்த ஒரு இயக்கம் வந்து வெற்றிகரமாக அந்த இயக்கத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி நமக்கு வந்து பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் பெஞ்ச் அப்படிங்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம இந்த இதை வந்து ஒரு பெயரா பார்க்காம ஒரு கோட்பாடாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத உணர முடிஞ்சது. அதனால உறுதியா உணர முடிஞ்சது. அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல அம்பேத்கருடைய பெயரால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இயக்கங்கள், மாணவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை தொகுப்பு, இது எல்லாமே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்முடைய அரசியலை வந்து நகர்த்தும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா எனக்கு இருக்கு. அதே மாதிரி இப்போ புத்தக கண்காட்சிகளுக்கு போகும்போது அதை வந்து நான் ஒரு பெரிய ஆய்வாவே செய்வேன். புத்தக கண்காட்சிகளுக்கு போகும்போது அங்கே வரக்கூடிய இளைஞர்கள், புதிய தலைமுறை இளைஞர்கள், இந்த ஜென்சி தவிர்த்து அந்த ஆல்பா பீட்டால இருக்கக்கூடியவர்கள் அப்படி வச்சுக்கோமே. அதுக்கு முன்னாடி அந்த ஜென் ஜெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜெனரேஷன் ஜூமர்ஸ் முதலாக அந்த டிஜிட்டலுக்குள்ள வந்தவங்க, அந்த மாணவர்களா இருக்கட்டும், அந்த இளைஞர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து மிக அதிகமாக போய் தேடி படிக்கக்கூடிய இடமாக நம்முடைய பெரியாருடைய நூல்கள், பெரியார் சிந்தனைகளை தாங்கிய நூல்கள், அல்லது திராவிட சித்தாந்தங்களை தழுவிய அதோடு கலந்திருக்கக்கூடிய நூல்கள், அதே மாதிரி அம்பேத்கரனுடைய சாயல் இருக்கக்கூடிய, அதாவது போராட்ட எதிர்ப்பு போராட்ட குறியீடுகள் இருக்கக்கூடிய நூல்கள், இதையெல்லாம் வந்து அவங்க தேடி படிக்கிறாங்க. கடைசியா மதுரை புத்தக கண்காட்சியில கூட போய் 3 நாட்கள் தொடர்ந்து வந்து நான் வந்து நம்முடைய அந்த இளைஞர்கள், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன படிக்கிறாங்க, என்ன படிக்க விரும்புறாங்க, அதை தாண்டி, அதாவது படைப்பிலக்கியத்தை தாண்டி, அவங்க இலக்கிய ஒரு சிறுகதை வாசிப்பாளராகவோ கவிதை வாசிப்பாளராகவோ இருக்கக்கூடியவங்களை தாண்டி இந்த புதிய இளைஞர்கள், புதிதாக இந்த இப்ப முதல் தலைமுறையா அந்த படிப்பதற்காக வரக்கூடியவர்கள், அவங்க வந்து என்ன படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா அவங்க வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் படிக்கிறாங்க, உள்வாங்குறாங்க, அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அப்போ இது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த தூண்டுதல் அல்லது இந்த உந்துதல், இந்த இக்னிஷனை வந்து நாம ஏதோ ஒரு இடத்துல கொடுக்குறோம். எல்லாரும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ஒரு எதிர்மறையான தாக்கமும் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து தொடர்ந்து பக்தி நிலை அல்லது வந்து இந்த இந்துத்துவ கூச்சல் குழப்பங்கள் இதுக்குள்ள எல்லாம் வந்து தொடர்ச்சியா போறாங்க அப்படிங்கிறத தாண்டி நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நேர்மறையாக நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா தான் நான் வந்து இந்த இந்த வாசிப்பு உணர்வு, திராவிடம் சார்ந்த அல்லது பெரியார் நூல்கள், பெரியாருடைய சிந்தனைகளை தாங்கிய நூல்கள், அம்பேத்கர் சார்ந்த அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிரான குரலை எழுப்பக்கூடிய, அதே மாதிரி பொது உடைமை சிந்தனை சார்ந்த அந்த நூல்களை நோக்கி போறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. அப்போ இன்றைய காலகட்டத்துல நமக்கு ஒரு பெரிய கருவிகளாக, ஒரு கோட்பாடாக, இன்றைக்கும் பெரிய ஒரு அரசியல் பாதுகாப்பு அரணாக நாம் அந்த வரலாற்றை மீட்டெடுக்கிறது, இந்த இந்த வரலாறு, அதாவது இந்த நாகரீக வரலாறு அப்படிங்கிறதையே இன்னும் நம்ம தேடி பயணிச்சு அதையெல்லாம் தரவுகளின்படி உலகத்தின் பார்வைக்கு வைக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். நம்ம அந்த முதல் இடத்துல வந்து நிற்போம். உலகத்துல வந்து முதலாக ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை கட்டமைத்தவர்கள் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த திராவிட இனத்தவர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளால வர முடியும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. ஆமா, நமக்கு அதனால இந்த இந்த பெரியாரும் அம்பேத்கரும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக, கருவிகளாக, இந்த இந்துத்துவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு கருவிகளாக நம்ம இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். நம்ம இன்னும் வந்து ஒரு ஒரு சமநிலையை எட்டி நம்முடைய வெற்றியை நோக்கி நம்ம போகல. நம்ம இன்னும் போராடிட்டு தான் இருக்கோம். டிஃபென்சிவ் மோட்ல தான் இருக்கோம். தாண்டி நம்ம போக வேண்டிய
தொலைவு வந்து மிக அதிகமாக இருக்கு. ஆனா அந்த தொலைவுக்கு நமக்கு துணை இருப்பவர்கள் நிச்சயமாக நம்முடைய இளைஞர்களுக்கு, நம்முடைய குழந்தைகளுக்கு துணை இருப்பவர்கள் நிச்சயமாக பெரியாரும், அம்பேத்கரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேங்க ஐயா. நம்ம இப்ப முடிஞ்சிரும் இல்லையா? 40 நிமிடங்கள் தானே. தம்பி இன்னொரு 5 மணித்துளிகள். இன்னும் 5 மணி துளி. சரிங்கய்யா. நல்லதுங்க. அப்போ இது இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து பயணிக்கும்போது, அ இந்த அரசியல் பார்வை நமக்கு இந்த திராவிட சிந்தனை அப்படிங்கிறதுக்குள்ள போகும்போது, பெரியாருடைய உழைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னே சொல்லலாம். பெரியார் வந்து 1972ல மட்டும் ஏறத்தாழ 280 பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்காரு. அவருடைய 93வது வயதுல. அவருடைய 93வது வயதுல மட்டும் ஏறத்தாழ 273 அதிகாரப்பூர்வமா 273 பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. அது மாதிரி அந்த ஆண்டுல மட்டும் அவர் வந்து ஏறத்தாழ 1600 பக்கங்கள் எழுதியிருக்காரு. 1972, 93ல அவருடைய 93வது வயதுல அவர் வந்து இவ்வளவு பக்கங்களை எழுதியிருக்கிறாரு. இத்தனை பொதுக்கூட்டங்களை அடைந்திருக்கிறாரு. அவருடைய கடைசி பொதுக்கூட்டம் எனக்கு தெரிஞ்சு இப்ப நினைவு தெரிஞ்சு திருவல்லிக்கேணி பொதுக்கூட்டமா இருக்கலாம். திருவல்லிக்கேணி பொதுக்கூட்டத்துல தியாகராய நகர் தியாகராய நகர் பொதுக்கூட்டம் அவருடைய கடைசி பொதுக்கூட்டம். அதுல வந்து இப்ப கிட்டத்தட்ட 43 நிமிடங்களுக்கு மேல அவர் பேசுறாரு. அவர் பேசும்போதே வந்து அவருக்கு வந்து இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு. அதோட தான் அவரை தூக்கிட்டு தான் வர்றாங்க. 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வந்து தான் அந்த மேடையில உட்கார வைக்கிறாங்க. அப்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இடையில வந்து ஐயோ அம்மா வலிக்குதே, ஐயோ அம்மா வலிக்குதே அப்படின்னு கத்துறாரு. அந்த கூட்டத்துல பேசும்போதே தொடர்ச்சியா வந்து கிட்டத்தட்ட அந்த 43 நிமிடங்கள்ல ஏறத்தாழ 15 நிமிடங்கள் இந்த மாதிரி வலியால துடிக்கிறார் பெரியார். அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அந்த உடலினுடைய நோய்களையும் அந்த வலியையும் பொறுத்து கொண்டு இந்த சமூகத்திற்காக கடைசி வரைக்கும் தன்னுடைய இறுதி நாள் வரைக்கும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார் அல்லது வந்து தொடர்ந்து உழைத்து கொண்டே இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஹைலைட். நம்ம இளைஞர்கள் வந்து எப்படி அவரை வந்து கேப்சர் பண்றாங்க அல்லது எப்படி அவரை நோக்கி போய் சேர்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக அவருடைய உழைப்பை தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி பெரியாரையும் அப்படிதான் நம்ம அந்த உழைப்பின் வழியா தான் பார்க்கிறோம். அதே மாதிரி அம்பேத்கரையும் அவருடைய உழைப்பின் வழியா தான் பார்க்கிறோம். அம்பேத்கருக்கு வந்து கல்வியின் வழியாக கிடைத்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு 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 நல்ல கருவியா இருந்தது. அவருடைய வெற்றிக்கும் சரி, அவரை வந்து வீழ்த்த முடியாமல் போனதற்குமான காரணமாக அவருடைய முறையான கல்வி. அவர் பல்வேறு பல்கலைக்கழகங்கள்ல, அதுவும் இங்கே கிடையாது, எல்லாமே வந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்ல பொருளாதாரத்திலையும் சரி, வரலாற்றிலையும் சரி, சட்டத்திலையும் சரி, பல்வேறு கல்வி பட்டங்களை வந்து அவர் அடைஞ்சிருக்காரு. அதனால அந்த ஞானம் வந்து அவரை வீழ்த்தி விட முடியாம வைத்திருக்கிறது. இன்னைக்கும் இந்திய சமூகத்தில் வைத்திருக்கிறது. ஆனா பெரியாரை வீழ்த்துறதுக்கு இவங்க பயன்படுத்திய வழி என்ன அப்படின்னா, இப்ப இந்த இந்துத்துவர்கள் பயன்படுத்திய RSS அமைப்பினர், அந்த நாக்பூர் சிந்தனை கூட்டம், அவங்க பயன்படுத்துற வழி என்ன அப்படின்னா, அவர் படிக்காதவர், அவர் வந்து முறையான கல்வி இல்லாதவர், அவர் வந்து இப்படி பேசுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து அவர் குற்றச்சாட்டை வந்து அவர் மேல வச்சு அதன் வழியாக அதை வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த முயற்சியில வந்து அம்பேத்கரை விட பெரியார் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து நாம வந்து இன்னைக்கு இப்போ பெரியார் இன்டர்நேஷனல் USA அப்படின்னு ஒரு அமைப்பை நீங்க உருவாக்கி, முன்னோடிகள் நீங்க பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி அங்கிருந்து செயல்பட்டு இதன் வழியாக ஒரு சிந்தனை தூண்டலை வந்து நம்ம உருவாக்குறோம். இது மாதிரி வந்து உலகளாவிய அளவுல அம்பேத்கருக்கு வந்து இது அதிகமா நிகழலை. அதே நேரத்துல இந்த சமூகம், நம்முடைய தமிழ் சமூகம் வந்து பெரியாருக்கு, தமிழ் சமூகத்துல அவர் மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெரியாருடைய சிந்தனைகளை வர்ணாசிரம கோட்பாட்டுக்கு எதிரான அல்லது இந்துத்துவ பிற்போக்கு சிந்தனைகளுக்கு எதிரான கோட்பாடுகளை முன்வைக்கக்கூடிய பல ஜாம்பவான்கள் உருவாயிட்டாங்க.
பெரியாரை பாதுகாக்கக்கூடிய, பெரியாரை பெரியாருடைய சிந்தனைகளை காப்பாற்றி வழிநடத்தி செல்லக்கூடிய, அதாவது தொடர்ந்து அவர் முன்னெடுத்து செல்லக்கூடிய நிலைக்கு வந்து இன்னைக்கு வந்து நம்மகிட்ட மிகப்பெரிய ஆயுதங்கள் இருக்கு. இன்னைக்கு உதயநிதியவே ஒரு உதாரணமா வச்சுக்குவோம் நம்ம. அவர் வந்து இன்னைக்கு ஒரு துணை முதல்வர். அவர் வந்து துணிச்சலா அந்த சிந்தனையை முழுமையா உள்வாங்கி வர்ணாசிரமத்தை எதிர்க்கிறார். இன்னைக்கு வட இந்தியர்கள் வந்து அவருடைய தலைக்கு விளை வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த சிந்தனை வந்து இந்த எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஆராசா மாதிரியானவர்கள் இன்னும் நிறைய பெரியாரை வந்து டிபெண்ட் பண்ணக்கூடிய, அவரை போற்றி பாதுகாத்து அடுத்த படிமைக்கு எடுத்து செல்லக்கூடியவர்கள் நம்ம உலகம் முழுவதுமே இன்றைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறது. அது இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. இதை தாண்டி நான் ஏன் வந்து எல்லாத்தையும் எதிர்மறையாவே பார்க்கிறேன், நேர்மறையாவே ஏன் பார்க்கிறேன் அப்படின்னா, எதிர்மறையான ஒரு சூழல்ல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முற்று முழுதாக வந்து சூழப்பட்டிருக்கோம். இப்ப எல்லா பக்கமும் அந்த அந்த தடைகளை எல்லாம் உடைச்சு, பிற மாநிலங்களை எல்லாம் கவர்ந்து பாரதிய ஜனதா வந்து தன்னுடைய அரசியல் கட்டுப்பாட்டுக்குள்ள ஏறத்தாழ ஒரு 75% இந்தியாவை வந்து விழுங்கிருச்சு. இந்த சிந்தனை கூட்டம் விழுங்க முடியாத இடமாக இருக்கக்கூடியது இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 25 விழுக்காடு. அதுல கொஞ்சம் கேரளாவும் தமிழ்நாடும் எஞ்சி இருக்கும் கிட்டத்தட்ட. மற்ற மாநிலங்கள் கர்நாடகாலாம் இதுல வந்து ரொம்ப மோசமான பாதிக்கப்பட்ட மாநிலம். பெங்களூர்ல தொடர்ந்து வாழக்கூடியவன் அப்படிங்கிற முறையில அங்கே வந்து பார்க்கும்போது இந்துத்துவ சிந்தனைகளினுடைய வழிபாடு, இந்துத்துவ சிந்தனைகளை வந்து அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடியதாகவும், இவங்களை யார் அரசியல் ரீதியாக காப்பாற்றுவார்கள், இவங்களுக்கு யார் துணை இருப்பார்கள்? நமக்கு வந்து ஒரு தமிழ் சமூகத்திற்கு ஒரு பெரியார் கிடைச்சாரு. அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய துணையா இருந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினாரு, அல்லது போராடக்கூடிய வலிமையை பெற்றுக் கொடுத்தாரு. நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி பெரியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோட்பாட்டை பயன்படுத்தி நம்மளால பிழைத்திருக்க முடியும், அல்லது திருப்பி அடிக்க முடியும், அல்லது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி நகர்ந்து செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம். அது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய கருவி அப்படின்னு தான் சொல்லணும் இந்த அரசியல் காலகட்டத்தில். ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு கர்நாடகத்தை ஒப்பிட்டு நோக்கில கர்நாடகத்தை பார்த்தோம்னு சொன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு அரசியல் பாதுகாப்பும் இல்லாத, இந்த மாதிரியான சிந்தனைகளை தோற்றுவிக்காத ஒரு சூழல் தான் இன்னைக்கும் நிலவுது. அங்கே வந்து கொஞ்சமாக பெரியாரை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர் முதல்வர் சித்தராமையா. ஆனா கொஞ்சமாகத்தான். அதை தாண்டி வந்து அவரால் ஒரு கடவுள் நம்பிக்கை குறித்தோ அல்லது அறிவியல் சார்ந்த விஷயங்களை குறித்தோ மிகப்பெரிய அளவில் பேச முடியாது. பேசினா அது வந்து அவருடைய வாக்கு வங்கிக்கு ஆபத்தா வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. பேச நினைச்சாலும் பேச முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை நம்முடைய கையில வச்சிருக்கோம். அதை வந்து இன்னும் இந்த மாதிரியான அமைப்புகள், நம்ம இந்த பெரியார் இன்டர்நேஷனல் யூஎஸ்ஏ மாதிரியான அமைப்புகள் இன்னும் மிகப்பெரிய ஊக்கத்தையும் ஒரு நேர்மறையான வளர்ச்சி போக்கையும் போராடக்கூடிய வலிமையும் நம்முடைய இளைஞர்களுக்கு தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்றைய காலகட்டத்தில் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம அப்படிப்பட்ட ஆயுதங்களாகத்தான் நம்ம கையில் எடுத்து அடுத்த கட்டத்திற்கு நகரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு எண்ணங்க ஐயா. இந்த இதுல வந்து பங்கேற்ற அண்ணே, நம்ம நேரம் குறைவா இருக்குல்லண்ணே? இல்லை, முடிச்சிடலாம் தம்பி. சரிங்க சரிங்க. இதுல வந்து பங்கேற்றவர்கள் அனைவரும் வந்து முன்னோடிகள். எனக்கு பல வழிகளில் நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு முன்னோடியாக தான் இருந்திருப்பீங்க எல்லாருமே. இதுல பங்கேற்றவர்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பும் வணக்கமும், உங்களுடைய வாழ்த்துக்கள் எப்பவுமே எனக்கு வேணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். அண்ணனுக்கு இந்த வாய்ப்பை, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணனுக்கு சோம இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். நாம இன்னொரு கூட்டத்திலேயோ அல்லது தொடர்ச்சியா நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, விட்டுப்போன விஷயங்கள் அல்லது நாம பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு நிறையவே இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா அடுத்தடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிச்சயமா பேசுவோம். அதற்கான நேரத்தை வந்து நான் எப்பவுமே
வச்சிருப்பேன். எவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்திலையும் இது எவ்வளவு முக்கியமான வேலை, இது எவ்வளவு ஒரு எதிர்காலத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரியான பணிகளுக்கு எப்பவுமே நான் வந்து அண்ணனோடு துணை இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி. வணக்கம். அருமை அருமை தம்பி, மிகவும் சிறப்பான பேச்சு. தங்களுடைய முயற்சி முக்கியமாக சமூக வலைத்தளங்களிலே ஒரு நேரடி தாக்குதல் இல்லாமல் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தங்களுடைய கருத்துக்கள் இளைய தலைமுறைக்கு செல்வது மிக மிக பாராட்டத்தக்கது. தாங்கள் சொன்னதில் மிக முக்கியமானது வந்து, இன்னும் நம்ம டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க பெரிய ஆயுதம் வந்து மனித நேயம். அது வந்து பெரிய ஆயுதம். அதை வந்து அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் எப்படி பயன்படுத்தினார்களோ அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ப்ரோஆக்டிவாக போகணும். ஹியூமனிசம் இஸ் த ஒன்லி இசம், ஆல் தி இசம்ஸ் ஆர் ஃபேக் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போனோம்னா தான் நமக்கு சிறப்பாக இருக்கும். அந்த காலகட்டம் வந்துருச்சு. இன்னமும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. துணிச்சலாக எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் உங்களுடைய சிறப்பு. அதை நான் பாராட்டுகின்றேன்.